வைல்டு கேமல், காட்டிலேயே வளரும் ஒட்டகம். பாருங்க, வீடு நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க, க்ளீனாக இருக்குங்க வீடு. இங்கே பாருங்க, இவங்க யாருமே ஸ்கூலுக்கு போகிறது இல்லைங்களாமாங்க, படிப்பே கிடையாதுங்க இங்கே. ஸ்லீப்பிங். ஓ, இவங்களே தைக்கிறதுங்க. இங்கே பாருங்க. சரி, பரவாயில்ல, ஒரு வீடு எடுத்துக்கிறாங்கண்ணே, உள்ளே வாங்கன்ட்டாங்க. அருமைங்க, செட்டப் பாருங்க இப்போ இருக்குன்னு வீடு. இவங்களுக்கு தண்ணி பாருங்க, இவங்களுக்கு தண்ணி இங்கே இருக்க பாருங்க. குவாக் தெரியாதுங்க, இருட்டில் நம்ம நிறைய நடந்து போனோம், உள்ளே வந்துருக்கோம். ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆடு தாங்க மெயின், ஆடு தொழில் தான். ஜாலியாக பீடி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது, கடினமான வாழ்க்கை தான் சூட்டில். ஆனால் உள்ளே வந்து கூலிங்காக தான் இருக்கும். மகளே, மாசத்துல ஒரு நாள் தான் குளிப்பாங்களாமா. இது சமையல் ரூமு, இது பெட்ரூமு, பாத்ரூமுக்கு அவுட் சைடு. தண்ணி வந்து அங்கே இருக்கு பாருங்க, கூவாக்கு அங்கே இருக்கு. ஒட்டகம் வச்சுக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாமா தாத்தா. ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு ஒட்டகப்பால் ஆட்டுப்பால் குடிச்சிக்கிட்டு ஆட்டுலேருந்து வரது என்னமோ வருமானத்தை வச்சுக்கிட்டு மாதத்தில் ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு ஜங்கிள்லேயே ஓப்பன்லேயே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தண்ணி வேறு அங்கே இருக்குது. இதான் வந்து வாழ்க்கை. பாருங்க, குருவியெல்லாம் கூடு கட்டி இருக்குதுங்க. குருவிக்கு வந்து இந்த மரத்துலலாம் கூடு கட்டி வாழ்கிற பழக்கம் இந்த பாலைவனத்தில் கிடையாதுங்க. இந்த மாதிரி குடிசை வீடு மாதிரி இருக்குது பாருங்க. குடிசை வீடுனா இந்த கூரை மஞ்சிருக்கு பாருங்க, இதுக்குள்ளே தான் வந்து குருவியில் கூடு கட்டி வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்குது. இப்போ மண்ணில் எப்படி ஓட்டிட்டு போயிட்டு பாருங்க, ஆட்டிகிட்டே ஓட்டுறா இருக்கு. அங்கே வா ஐயாவா இருக்கு. மக்களே வணக்கங்க. போன வீடியோவில் நம்ம இந்த தார் பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே இருக்கிற சில வீடுகள்லாம் பார்த்துருப்போங்க. அதே சமயம் ஒரு சில மக்களை சந்தித்து பேசியிருப்போம். அதோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அப்படியே அந்த பாலைவனத்திலேயே போகிறோம். போயிட்டே இருக்கும்போது நிறையா கிராமங்கள் இருக்குங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வீடுகள் குடியிருப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வருவோங்க. நல்லா இன்டீரியராக டெசர்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க, தார் டெசர்ட்டுங்க. சரி, அப்படியே பார்க்கலாம் வாங்க. இவங்களுக்கு வந்து சோலார் தான் முக்கியமான பவர் சோர்ஸுங்க. வீட்டை விட்டு வெளியில் வர முடியாதுங்க. வீட்டிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா அந்த மணலில் சூடு தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து கூலிங்காக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இவங்க வீடு. இப்போ இங்கே பாருங்க, இந்த ஒரு மாதிரி குச்சி குச்சியாக தெரியுதுங்களா உங்களுக்கு ரோடுக்கு 2 சைட்லேயும்? இதைத்தான் வந்து அவங்க கூரை மாதிரி பயன்படுத்துகிறாங்க, காய வச்சு. ஊசி ஊசியாக இருக்குது பாருங்கள். சும்மா இந்த செடிக்கை தான் இதுதான் இவங்களோட வீட்டு கூரைக்கு பயன்படுத்துறது. சுத்தமான ஒரு மணல் பரப்பில் ஏற்றுறோம். இங்கேயும் ஒரு கிணறு இருக்கு பாருங்க. எங்கள் அப்பா சரியான மணல் பரப்பாக இருக்குங்க. வண்டி அப்படியே அடிச்சு ஏறுதுங்க. நேராக மேலே ஏறுதுங்களா, நின்றும் பாருங்க, அவ்வளோதான். தட அடிச்சு நின்றுடும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து சைடில் ஏற்றணும். இங்கே வரும் எப்படி போந்துச்சு. ஓ, நம்மளே காலே போதையுதுங்க. இது ரொம்ப நைஸ் மணலாக இருக்குங்க. கால் பாருங்க, அப்படியே அச்சு வச்சோம்னா நல்லா உள்ளே போகும். ரொம்ப நைஸாக இருக்குது மணல். தார் வண்டியாக சிக்கிச்சு தோணாப்பில். நான் அவருக்கு தெரியும் எப்படி இதை நகர்த்தணுன்னு. தோண்டி கொஞ்சம் தோணாருங்களா, படக்குன்னு வந்தால் வண்டி மேலே வந்திருக்குமோ என்னன்னு தெரியல. மெல்லமாக வந்தார், மாட்டிக்கிச்சு, மறுபடியும் தோண்டிட்டு இருக்கிறாரு பாருங்க. வைல்டு கேமல், காட்டிலேயே வளரும் ஒட்டகம்.
வண்டிக்குள்ள மணல் ஏறி இருக்குங்க. ஃபுல்லாக மணல் தான் வண்டிக்குள்ளே. ஒட்டகம் நின்று இருந்தது. சரி அப்படியே போவோங்க மக்களே. என்னடா ஏதோ பாலைவனத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளெல்லாம் கிராமம் இருக்குது. மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. காட்டு ஒட்டகம். கேமல் 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 ஜங்கிலி கேமல. ஜங்கிலி ஜங்கிலி நமக்கு ஜங்கிலினே வருது. வண்டி பாருங்க எப்படி போகுதுன்னு மணல்ல. நான் இந்த ஊசி ஊசியாக இருக்கு பாருங்க. இதில் தான் வந்து இவங்க கூரை மேய்ஞ்சிக்குவாங்க. சீமார் குச்சி மாதிரி இருக்கும், ஆனால் கெட்டியாக இருக்கும். பாருங்க மக்களை எப்படி இருக்குன்னு. இங்கே நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் எப்படி நம்ம எந்த வழியில் நம்ம வெளியில் போகிறதுனே தெரியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி பாதை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பாதையை பிடிச்சி வெளியில் போகலன்னு வைங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த மணலில் மேலே போனோம் பார்த்தீங்களா, அதில் உள்ளே போனோம்னா மாட்டிக்குவோம். பாருங்க இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, சின்ன வீடு. One idea. You are tell you others member asking you are DNP officer. Okay. And home survey. Okay. சரிங்க. இன்னொரு வழி இருக்குங்கிறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎன்பி ஆஃபீஸராமா, நான் ஹோம் சர்வேக்கு வந்துருக்கிறேன்னாமா. அப்படி வேணால் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாப்புல. நம்மளாம் பண்ண வேண்டிய இருக்கு பாரு. டிஎன்பி ஆஃபீஸர்னா டெசர்ட் நேஷனல் பார்க் ஆஃபீஸர். சரிங்க. எங்கேயோ போயிட்டே இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா கடுமையான வெயில், 47 டிகிரி வெயில். I always go there home. The photo video no allowed. But you along one person go there and you tell I am MP officer. Video not allowed. ஓஹோ, இவர் வரலையாமா, நம்ம மட்டும் போகிறதாமா. போய் நான் டிஎன்பி ஆஃபீஸர்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோ எடுங்களாமா. அங்கே இருக்கு பாருங்க வில்லேஜ். கருப்படி வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாப்புல. எல்லாமே குடிசை வீடு, 1-2 காங்கிரீட் வீடு இருக்குது. And home survey. ஹோம் சர்வே கட்டி வைக்காமல் இருந்தால் சரி. பாருங்க வீடு நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க. க்ளீனாக இருக்குங்க வீடு. குவாக் குவாக் சொல்லு குவாக்னா அந்த இதுதான் தண்ணி குளம். பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு. போல இது ஒரு டுபாக்கூர் கதை விட போகிறோம். ड्रोन வச்சா சூப்பராக இருக்கும். Shape for your problem. என்னையும் சொல்கிறாரு. अब्बा मतलब कोई प्रॉब्लम भी बताओ यार. जैसे DNP को ना एरियो मेन ऑफिसर घर में जान सर्वे करना है. अच्छा ये अब्बा मतलब प्रॉब्लम भी बताओ. पानी भी आप लोगों की है. पानी आवे नहीं आओ. What जो वाटर स्लोली प्रॉब्लम. வாட்டர் ப்ராப்ளம். ஓ அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன். வீடு வந்து சூப்பராக இருக்கும். உள்ள சுத்தமாக. ஓகே. ड्रोन उधर साइड. வீடு வந்து சுத்தமாக இருக்குங்க மக்களே. சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஹவுஸ் சோலர் பிளான்ட். டிராக்டர் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க. இவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுறாங்க எதுக்குன்னா அந்த ஆடுக ஏதோ சாப்பிடுதுங்க, அதை மட்டும்தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க ஃபார்ம் லேண்டு, மணல் தாங்க அடியில் வந்து மணல். இவங்க வேறு ஏதோ ஒரு மண்ணை கொண்டு வந்து கொட்டி அதுக்கு மேலே இந்த எதனா ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்களே, அது உரமெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி அங்கெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறது தான். இதெல்லாம் விவசாயம் பண்ணுற இடம் தான். தொல்லை உடனே காண வெயில்னால ஒன்றும் இல்லைங்க. வின்டர் சீசன் வர அளவுக்கு இருக்கும். இவருங்க ஆடெல்லாம் எங்கே நிழல் கிடைக்குது அங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்கு. சோலார் பேனலு, அந்த சோலார் பேனலில் அவங்க கரண்ட் எடுத்துக்கிறாங்க போல இருக்குது. பாருங்க போர் தண்ணி
அங்கே வருங்க போர் அங்கே போட்டுருக்குறாங்க. அதுலேருந்து தண்ணி எடுத்து இங்கே போட்டுக்கிறாங்க. இந்த தண்ணி தான் வந்து இவங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. இங்கே வருங்க அழுக்காக இருக்குது வருங்க எடுத்து மோட்டார். இங்கே தான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தது, பார்த்தோன்னு போகுது. உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாங்க போரு. இப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் போர். கிட்டத்தட்ட இந்த போரெல்லாம் போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15-20 லட்ச ரூபா செலவாயிருக்குங்க. லாரி வந்து இதுக்குள்ளே வருதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி செட்டப்பு உள்ளே வந்து வச்சு 10 நாள் 15 நாள் தங்கியிருந்து போர் போடுவாங்க. சுத்தமாக ஒரு 15 லட்சமாச்சும் ஆகும். குறைஞ்சது 8 லட்சம். அதாவது சீக்கிரம் தண்ணி வந்துருச்சுன்னா 1500 அடி போகிறதுக்கே 15 நாள் ஆயிருங்களாமாங்க. அது எங்கேயாவது போர் போட்டுருந்தா காட்டுறாங்க. அதை நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணி போனால் தான் தெரியும். சரி வாங்க அப்படியே அந்த வில்லேஜுக்குள்ளே போவோம். பசங்களாம் வரானுங்க. என்ன அப்படியே துப்புன்னு வராங்க. No problem. ग्राम नाम क्या? महबूबाबाद। महबूबाबाद. How many houses here? कितना घर है? 20-30. 20-30. 20-30 வீடு இருக்குங்களாமா. மஹபூபாகார் அப்படின்னு சொன்னார் இந்த கிராமத்துக்கு பேர். कहीं नहीं रिटू नहीं 4-4 5 Only for sheep. ஒன்லி ஷீப். ஆடு மட்டும்தான். ஒன்லி ஷீப். நோ அதர் ஒர்க்கா? ஓ ஆடு மட்டும்தான் தொழிலுங்களாமா. ஷீப் ஃபுட் Sheep food मतलब यहाँ रेड्डा में जान चारों की मूंगफली गार एज मूंगफली and मोरफली गारफली फूड वेयर दे बाइंग दे डूइंग एग्रीकल्चर. हाँ buying मतलब ये लो इन खरीदो इन हाँ खरीदो buying किधर buying in some city. ஓ ஹியர் அக்ரிகல்ச்சர் நோ? No. மக்களே இங்கே அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறது இல்லைங்களாமா. குவார்ஃபலி மக்ஃபலி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்த இதில் காட்டுறேங்க. அது அங்கே இருக்குது. அதை வெளியில் வந்து வாங்கிட்டு வந்துக்கிறாங்களாமா. இங்கே இப்போதைக்கு விவசாயம் நடக்கிறது இல்லை. கரண்ட் சப்ளை no. பவர் சப்ளை ஒன்லி சோலார். Children school no. ஸ்கூல் நை No. குழந்தைக்கு படிக்கிறது இல்லை. சோலார் சப்ளை தான். School इतना आएगा ना. नहीं पूरा पसंग स्कूल नहीं? पूरा स्कूल नहीं है? नहीं आएगा। कितना एज है? और ये कौन बीजा घना एज कितना? 25 Age 10 years 8 years. No school no educated man. स्कूल नहीं है हाँ? No school. पूरा विलेज पूरा चिल्ड्रन स्कूल नहीं? हाँ? No educated. இங்க பாருங்க இவங்க யாருமே ஸ்கூலுக்கு போறது இல்லைங்களாமாங்க. படிப்பே கிடையாதுங்க இங்க. काते इनके तुम नहीं करें. मैं तो एरिया गर्ल चिल्ड्रन स्कूल नहीं? हाँ? करा छोरा में स्कूल पढ़ते हैं उनको यार. No. नहीं स्कूल नहीं No school. ஸ்கூல் இல்லை. ஸ்கூல் இருந்தாலும் சேர்த்த மாட்டாங்க. மக்களை சில பல உருட்டு வேலைகள் செஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிட்ட பாருங்க யாருமே ஸ்கூலுக்கு போகிறது இல்லைங்களாமாங்க. யாருமே ஸ்கூலுக்கு போகிறத படிக்கிறது இல்லைங்க. உள்ளே பாருங்க கட்டுமானம் எப்படின்னு. ஐயோ குமிஞ்சு தாங்க போகணும், குத்துதுங்க. பாருங்க எப்படி குமிஞ்சு வராருன்னு. இங்கே பாருங்க கூலிங்காக இருக்குது. வெளியே எவ்வளோ ஹீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. நான் உங்களுக்கு ரோட்டில் வரும்போது காட்டணும் பார்த்தீங்களா, அந்த சருகு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா குச்சி குச்சியா, அதை தான் வந்து எடுத்து இவங்க கூற மாதிரி வச்சுக்கிறாங்க. சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். இங்கே வருங்க குருவியும் இருக்குது வீட்டுக்குள்ளே. பொதுவாக மழை வரதில்லைங்க. ஏன்னா கேப்பாக தெரியுது பாருங்கள். மழை வந்தால் ஒழுகும். சரிங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மழை வரதில்லை. அப்படியே மழை வந்தாலும் இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வச்சுக்கிறாங்க, அங்கே போய்க்கிறாங்க. இதுதான் வீடு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே குடிச்சு அந்த இருக்கிற இதுதான் வீடு. கட்டுமானம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு டைப்பான வீடுங்களா. இந்த கூரை இது போட்டிருக்கிறது இது வந்து ஒரு டைப்புங்க. இதுவும் வந்து கூலிங்காக தான் இருக்குது. உள்ள ஹீட்டாக இருக்குது, ஹீட் வராது. பாருங்க இதே டைப் வீடு தான் அங்கே இருக்கிறது எல்லாமே. இது ஒரு வில்லேஜ். ஏதோ மகபூபாக என்னமோ சொன்னார். பக்குன்னு என்னமோ. இதுதான் வில்லேஜ். Water problem, school problem, and children in life educational problem, and current line supply problem. It's very problem, and Aadhaar card भी जो want भी जो been doing. Yes. Aadhaar card and voter ID. Voter ID? Yes. Vote போடுறாங்க. Want अपने point.
ஓட் போடுற அது பரவாயில்ல. ரேஷன் கார்டு हाँ राशन कार्ड and once month 5 kg and weight 5 கிலோ அரிசி கோதுமை and kit. படிக்க வைக்கிறதுக்கு ஆர்வமே காட்டுறதில்ல. வேறு வித்தவுட் எஜுகேஷன் ஹவு? Without education is jungly life. காட்டு வாழ்க்கை. Hot work and 8-10 years boys no educational. பூரா வில்லேஜ் நோ எஜுகேஷனா? No educational. Near no school to no education. ஸ்கூலே இல்லைங்களா? அதனால எங்கே படிக்க வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நாம் ஹாஜி 25 25 குழந்தை இருக்கலாங்களாமா இங்கே. ஆனால் அதிகமாக தான் இருக்கும் மக்களே. அதாங்க பார்த்தீங்களா அந்த வில்லேஜ். நம்ம இப்போ இந்த டிஎன்பி ஆஃபீஸர்னு இவர் ஏதோ சும்மா சொன்னாப்பிள்ளைங்க, அதனால நம்மக்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க. மற்றபடிக்கு ஏதாவது டூரிஸ்ட் அப்படி இப்படின்றதோம்னா வேணான்ட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சைடில் வந்து மக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்களாமாங்க. ஆனால் இதுவே தனூர் சைடில் போனோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெளி உலகத்து தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்களாமாங்க. அதனால் அங்கே வந்து நீங்கள் நல்லா அவங்களோட இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சலீம் பிரதர் சொல்கிறாப்பிள்ளைங்க. நீங்கள் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறதில்ல, எதுவும் போகிறதில்ல. ஸ்கூல் வந்தால் படிக்க வைப்பாங்களாமா. ஆனால் அப்படி நினச்சிக்கிறவங்க இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் குழந்தைய அனுப்பி படிக்க வைக்கலாம் இல்லைங்க. 20 கிலோமீட்டரில் டவுன் வந்துடும். இந்த பாலைவனத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பாலைவனத்துலேயே போகணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்படியாவது இவங்க வந்து போகலாம். ஏதாவது ஒரு வண்டியோ இல்லை ஒரு ஜீப் மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்திருக்க பாருங்க, இந்த மாதிரி ஜீப் வச்சு ஒரு 10 குழந்தை 20 குழந்தை ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம். கிட்டத்தட்ட 20-25 குழந்தை இருக்கலாம் நம்ம. ஆனால் எதுவுமே படிக்க வைக்கல. படிக்க வச்சா தான் வெளி உலகமாவது தெரியும், என்ன ஏதுன்னு தெரியாமல் இந்த குழந்தைகள்லாம் இந்த பாலைவனத்துக்குள்ளே வாழ்ந்து இப்படியே வளர்ந்துக்கிறாங்க. மேரேஜ் ஷாதி அவுட் சைட் ஆர் இன்சைட் வில்லேஜ்? No, inside. Inside in village. இன்சைட் வில்லேஜ் ஷாதி. Shadi marriage is inside. Uncle girls. Inside. Uncle girls married. ஓ அதான் கல்யாணம். Same family in married. சேம் ஃபேமிலி. அதுதாங்க சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்களாமாங்க. வெளியில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேயும் கூட அவங்க பொண்ணு எடுக்கிறது இல்லை மாப்பிள்ளை கொடுக்குறது அந்த மாதிரி எந்த வேலையும் நடந்துக்கிறது இல்லைங்க. இப்படி இருந்தால் அப்புறம் என்ன போய் இவங்களுக்கு தெரியுங்க. ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறேன்னா அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. எதுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோம், என்ன ஏதுன்னு யாருங்க நீங்கள், என்ன ஏது அது அந்த அடுத்தவங்ககிட்ட ஒரு பழகிற ஒரு தன்மையே உங்களுக்கு வரமாட்டேங்குதுங்க. இவங்களுக்குள்ளேயே அதாவது இப்போ ஒரு 25 வீடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 25 வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு 50 பேராவது இருப்பாங்க, 50-60 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 50-60 பேத்துக்குள்ளே என்ன தெரியுதோ அதுதான் வந்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதாங்க துணி மற்ற சமாச்சாரமெல்லாம் வாங்குறதுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து இந்த அந்த கிராமத்துக்கு வந்து வாங்கிட்டு போய்க்கிறாங்க போல இருக்குங்க. குழந்தைகளையாவது கூட்டிகிட்டு வராங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடணும், அந்த உணவு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கை ஒன்றுமே புரியலைங்க. அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஆள் சொல்லிட்டு இருப்பாருங்க, நோ எஜுகேஷன் ஜங்கிலி மென் ஜங்கிலி உமன், நோ எஜுகேஷன் சொல்லிட்டு இருப்பாப்புல. சரி, நோ எஜுகேஷன்னா ஏதோ ஒருத்தர் 2 பேர் படிக்காமல் இருப்பாங்க, அதை வச்சு நோ எஜுகேஷன் சொல்கிறேன்னு பார்த்தா ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களே படிக்காமல் இருக்கிறாங்க. என்ன ஆகும்? இப்போது இந்த டெசர்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்கூல்னு கொண்டு வந்து வச்சோம்னா, ஏற்கனவே ஒரு ஸ்கூல் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கூலுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் எப்படி ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், மெகபூபான்னு என்னமோ சொன்னாங்க, அந்த மாதிரி கிராமம் ஒரு 50-60 கிராமம் இருக்கலாம். அந்த கிராம மக்கள் எல்லாம் ரொம்ப தூரம் இல்லைங்க, ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே அதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து படிக்க வச்சிருக்கலாம். குழந்தைகளே கொண்டு வந்து ஸ்கூலுக்கு படிக்க வைக்காத போது டீச்சர் வந்து என்ன பிரயோஜனம், ஒன்றும் வேலை கிடையாதுங்க. ரெண்டாவது, இங்கே டீச்சராக வரோம் அப்படின்னா இந்த டவுனில் இருக்கிறவங்க தான் யாராவது வரணுங்க. வேற இருந்து ஊர்லேருந்தெல்லாம் வந்தெல்லாம் தங்கியாக இங்கே வேலை செய்ய முடியாதுங்க. ஓகே, இது ஒரு வில்லேஜுங்க. இவர் போய் அப்படி வந்து அப்படி உள்ளே போயிட்டு வரலாம். ஆனால் இதில் வந்து விட மாட்டாங்க, நம்ம ஏற்கனவே கேட்டோம். வந்து பார்த்தீங்களா அந்த இதுதான். சரிங்க மக்களே, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்க முடியுங்க வெளியிலேருந்து. உள்ளுக்குள்ளே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிராமம் நம்ம போய் கேட்டிருப்போம், யாருமே வெளில விடலை. இந்த டிஎன்பின்னு சொன்னாங்கட்டு ஏதோ கொஞ்சம் நம்ம கூட பேசுனாங்க, அவ்வளோதான். மக்களே இங்கே பாருங்க, தனியாக ஒரு வீடு இருக்குங்க. வண்டி 4 வீலர் அந்த மாதிரி அடிக்குது, அதனால் அப்படி சேக்காகுது. தனியாக ஒரு வீடு, ஒரே ஒரு வீடுங்க, அடர்ந்த பாலைவனத்தில். யார் இல்லை போல் இருக்கு, ஆள் இருக்கிறாங்க, ஆனால் எங்கேயோ போயிருக்கிறாங்க. இவர் வாட்டுக்கு தகுந்த உள்ள போய் பாருங்கிறாரு. மக்களை குருவி கத்துது,
எனக்கு கேட்குது. பாருங்க அமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆள் இருக்கிறாங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்துவாங்க போல இருக்குது. ஒரு இதில் வச்சுருக்குறாங்க. இப்போது இவங்களுக்கு தண்ணி பாருங்க, இவங்களுக்கு தண்ணி அங்கே இருக்க பாருங்க. குவாக் தெரியாதுங்க, இருட்டில் நம்ம நிறைய நடந்து போனால் உள்ளே விழுந்துருக்கோம். ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறேன், தண்ணி இல்லை, வறண்டுருக்கு. குவாக் நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்க்குறீங்களா? ட்ரோன்லேருந்து காடி ஆஃப் ட்ரோன். மக்களே ஒரு சின்ன ட்ரோன் ஷாட்டு தாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் இங்கேருந்து இப்படி ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஓட்டினாலும் அப்படி தான் இருக்குது, இப்படி ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஓட்டினாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் 50 கிலோமீட்டர்லாம் போகாதுங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் போகும். சொல்கிறேன், எல்லாம் பார்க்குற இடமெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குங்க. அதனால் சும்மா நம்ம இருந்த அந்த தனியாக ஒரு வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துங்க. அங்கேருந்து அப்படியே மேலே ஏற்றி அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் பாலைவன பொட்டல் காடு தாங்க. இதில் சுத்தமான சாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்குங்க. முழு சாண்டுங்கிறது அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போகிற வழியில் நல்லாவே பார்க்கலாங்க. நம்ம ஏகதேசம் பாலைவனத்துலேயே போயிட்டே இருக்கணுங்க. நம்ம ஒரு இடத்துல ஏற்றணும் பார்த்தீங்களா, வண்டி ஏற்றி மாட்டு சொல்லிங்க, அது ஒரு நல்ல ஒரு பாலைவனம் தான். அது வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி திட்டு மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குங்க. இந்த மாதிரி செடி குட்டி குட்டியாக அந்த ஏதோ செடியெலாம் மனசுக்கு பாருங்க, அது அந்த இடம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, நம்ம இன்னைக்கு வந்து அடுத்தது இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடு இருக்குங்க. தனித்தனியாக ஒரு வீடாக காட்டுக்குள்ளே இந்த பாலைவனத்தில் நிறையா வீடு இருக்குது. போகிற வழியில் ஏதாவது 1-2 பார்த்துட்டுங்க மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த கிராமங்களுக்கு போய் பார்ப்போம். சரிங்களா? சரி, அப்படியே போகலாம். மக்களே இங்கே பாருங்க, இங்கே ஒரு வீடு, இவர் வீடு தான். நம்ம கூட போகிற லிஃப்ட் கேட்டார், லிஃப்ட் கேட்டு அப்படியே வந்துட்டோம். இவர் வீடு தான், ஹவுஸ். நான் என்ன கேட்டேன்னா, வீடா இல்லை ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது இவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிற இடமானு கேட்டேன். வீடு தாங்களாமா. தண்ணியோ எங்கேயாவது பக்கத்தில் கிதர் வாட்டர் பானி கிதர் குவாக் குவாக் அந்த வாட்டர் பிரதர் வேல். ஓ வேல், அங்கே இருக்கு பாருங்க குவாக்கு. அங்கேருந்து தண்ணி எடுத்து வந்துக்கிறாங்க. ஆடு தாங்க மெயின், ஆடு தொழில் தான். ஜாலியாக பீடி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது, கடினமான வாழ்க்கை தான் சூட்டில். ஆனால் உள்ளே வந்து கூலிங்காக தான் இருக்கும். Warastia. It's village life, brother. Village life means, brother. It's kitchen. Kitchen. Yeah. Kitchen bedroom. Bedroom. Oh, இது கிச்சனு, இது பெட்ரூமு. பாத்ரூம் பாத்ரூம். Jungle. ஜங்கிள் ஜங்கிள் ஓப்பன். பாத்திங். Bathing 10, 20, 10 no bathing.
1 month. 1 month. One time only for bathing. மக்களே மாசத்துல ஒரு தடவை தான் குளிப்பாங்களாமா. இது சமையல் ரூமு, இது பெட்ரூமு, பாத்ரூமுக்கு அவுட் சைடு. தண்ணி வந்து அங்க இருக்கு பாருங்க, குவாக்கு அங்க இருக்கு. ஒட்டகம் வச்சுக்கிறாங்க. ஒட்டகம் ஃபுல் கோட் பிஸ்னஸ். Only for goat. ஃபேமிலி No family. நோ ஃபேமிலி. நோ ஃபேமிலி. 3 men single. Only for single. No marriage. No marriage. No ladies, no marriage. No ladies, no marriage. इनकी शादी करनी है अभी. जी Married. Hello marriage. 5. After low marriage. 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாமா தாத்தா. Where is wife? No wife. Wife gone. இந்த 3 பேர் இந்த கூட்டத்தில் 3 பேர். இந்த 3 பேர்த்துல ஐயாவுக்கு வந்து 5 வருஷம் முன்னாடி கல்யாணமாக இருக்குது. லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க மனைவியும் கூட இல்லை, அவங்களும் போயிட்டாங்க. தனிமையான ஒரு வாழ்க்கை. பாருங்க, ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு ஒட்டகப்பால் ஆட்டுப்பால் குடிச்சிக்கிட்டு ஆட்டுலேருந்து வரது என்னமோ வருமானத்தை வச்சுக்கிட்டு மாசத்துல ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு ஜங்கிள்லேயே ஓப்பன்லேயே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தண்ணி வேறு அங்கே இருக்கு. இதான் வந்து வாழ்க்கை. சீப் லுக்கிங். ஆடு விட்டுருக்காருங்க நம்ம காட்டில். அதை பார்க்கறதுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறப்பாங்க. எப்படி ஓட்டுறாங்க தெரியுங்களா மண்ணில். அதாவது இவங்க தாங்க உண்மையாலுமே டர்ட் ரேசர் போல இருக்குதுங்க. மண்ணில் அலாசுது, அதை அப்படியே நேக் பண்ணி காலை வச்சு தள்ளி ஓட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்க, அந்த 3 நபர்கள் இருந்தாங்க இல்லைங்க, அவங்க வீட்டிலேருந்து வெளியில் போகிற வழி பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்க பாருங்க எப்படி ஆடுது பாருங்க வண்டி. வழிது இதா அதா கரெக்டாக போகணுங்க. அதாவது பாலைவனத்தில் எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு டைரக்ஷனு, அந்த டைரக்ஷனை வச்சு சரி இதில் போனால் வந்து அப்படின்ட்டு குத்துமைவாக தான் போகிறாங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், ஜீப்பை என்ன ஆட்டம் போடுது, பைக்லேயே போயிருக்காரு பாருங்க. அந்த ஒத்த டயர், பைக்கோ டயர் பாருங்க எப்படி அலாசிட்டு போயிருக்குது பாம்பு மாதிரி. மண்ணில் எப்படி ஓட்டிட்டு போயிட்டு பாருங்க. ஆட்டிகிட்டே ஓட்டுறாரு பாருங்க. அங்கே வா ஐயாவா இருக்கு. சில வீடியோ காரை விட அவரு பறக்கிறாருங்க. அங்கே பாருங்க எப்படி ஓட்டிட்டு வராரு. உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, இருங்க நான் அதுக்கு ஃபோன்லேருந்து அடிச்சு பார்க்குறேன். ஓ அங்கே பாருங்க, த ரியல் டர்ட் ரேசர். மண்ணுங்க, மணல்னா ரொம்ப ஹெவியான மணல் கிடையாது, ஆனால் மண். மக்களே, இவர் ஒரு வீட்டுக்கு போகிறாருங்க. அந்த தாத்தா அங்கேருந்து வந்தார் இல்லைங்க, நமக்கு முன்னாடி போனவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. ஹவுஸா இது? ஹவுஸா? ஓ, இவங்களுக்கு இன்னொரு வீடும் இருக்குது பாருங்க காட்டுக்குள்ளேயே. இப்போ காடா பாலைவனத்தில். ஐயா தட்டி பிரித்து மேய்ஞ்சிட்டு வந்தார். வந்து பார்த்தா பாருங்க, குருவியெல்லாம் கூடு கட்டி இருக்குதுங்க. குருவிக்கு வந்து இந்த மரத்துலலாம் கூடு கட்டி வாழ்கிற பழக்கம் இந்த பாலைவனத்தில் கிடையாதுங்க. இந்த மாதிரி குடிசை வீடு மாதிரி இருக்குது பாருங்க. குடிசை வீடுனா இந்த கூரை மஞ்சிருக்கு பாருங்க, இதுக்குள்ளே தான் வந்து குருவியில் கூடு கட்டி வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்குது. இப்போ அப்படி சத்தம் மட்டும் கேளுங்க, தெரியுதுங்களா? குருவி அங்கெல்லாம் இருக்கு பாருங்க குருவி. வீட்லேயே குருவி இருக்குங்க, வீட்லேயே குருவி வளருது பறக்குது. மக்களே, ஐயா வீடு பாருங்க. ஐயா வந்து எதுக்கு வந்தார்னா, ஆடு பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொன்னார் இல்லைங்க. இந்த குட்டி ஆடு வந்து இந்த வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காருங்க. இதுவும் இவங்க வீடு தான். இதை பார்க்கறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. இப்போ பாருங்க, படுத்துங்கன்ட்டாருங்க. பாய் போட்டு கொடுத்து, ஏன் வெயில் இருக்குன்னு கொஞ்ச நேரம் படுங்கன்ட்டாப்புல. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம நைட்டு ஸ்டே பண்ணி இவங்களோட சமையலெல்லாம் பார்க்கலாம். தனியாக வரணும். ஆனால் குருவி கற்றுதுங்களா? இங்கே இங்கே குருவி நிறைய இருக்குங்க மக்களே. எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீடுகளுக்குள்ளே தான் தங்கியிருக்கு. குருவிகளும் மனிதர்களும் ஒன்றா வளர்கிறாங்க. இந்த மாதிரி சிட்டுக்குருவியெல்லாம் நம்ம சிட்டிலலாம் பார்க்கவே முடியாதுங்க. பார்க்குறது கஷ்டம், அபூர்வம், அரிது. இப்போ பெரிய அளவில் மரமெல்லாம் இல்லாதனால மரத்துலலாம் கூடு கட்டுறது இல்லைங்க. எல்லாம் வந்து இங்கேயே வந்து வீடுகளுக்குள்ளே கூடு கட்டிக்குது. காணா கியா காணா खाना दाल बाटी and मारवाड़ी खाना मारवाड़ी காணா Rajasthani food. ராஜஸ்தானி ஃபுட்டு மார்வாடி காணாங்களாமா. For no rice, no it. நோ ரைஸா? Rice, no it. ஓ, ரைஸ் சாப்பிட்றது? நோ ரைஸா? No rice. அரிசி சாப்பிட்றது இல்லைங்களாமாங்க? Only for it.
पानी ये रंग तन्नी टेम्परेचर कितना हाई टेम्परेचर दिल्ली नहीं राजस्थान सम 42 जैसलमेर 32 हाँ जैसलमेर 32 இது எப்போன்னு தெரியலைங்க 38 மாறிட்டே இருக்கு இங்கே வருங்க டுடே 41 டிகிரி 41 டிகிரி 41 ஆ டுடே 41 நாளைக்கு 42 40 42 ஆனால் 47 நான் வந்த அன்னைக்கு பார்த்துக்குங்க எப்படி வாழ்ந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் காற்று வந்து வெளியில் வெயில் சூடாக இருக்குங்க காற்று வந்து ஒரு மாதிரி அனல் காற்று அடிக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது காற்று நல்லா கூலிங்காக இருக்குது வீட்டுக்குள்ளே பாருங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியல ஹீட்டே தெரியல நம்ம ஊரில் ஒரு ஆர்சி வீட்டில் ஃபேன் போடாமல் உட்காந்து அப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓ ஒன்றுமே இல்லைங்க பாருங்க அங்கே ஒரு 2-3 வீடு இருக்குது மக்களே அந்த தாத்தா வீட்டிலேருந்து பார்த்தோம் இல்லைங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 வீடு இருக்குது எல்லாமே ஆடு தாங்க மேய்க்கிறாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு அது அவர் வீடு அங்கேருந்து தான் பூட்டிகிட்டு போனாருங்க பாருங்க அந்த வீட்லேயும் ஆள் இல்லை இந்த வீட்டில் ஆள் இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே அங்கங்கே வீடு இருக்குது ஆங்காங்கே வீடுகள் மாட்டு வண்டி மாதிரி இருக்குங்களா ஒட்டகத்தை வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி இது ஒரு வீடு இது ஒரு அமைப்பாக இருக்குது அங்கே ஒரு வீடு இருக்குங்க அங்கே ஒரு வீடு இருக்குது ஐயா நம்மளால் ரொம்ப முடியலைங்க ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது சூடாகிடுச்சு தலை கிணறு இதுக்கு தான் வெள்ளுங்க இங்கே பாருங்க எப்படி ஆடெல்லாம் வெயிலெல்லாம் பழகியிருக்கும் ஒன்றுமே இல்லை நிழலுக்கு வெயிலே கிடக்குது பாவம் சரி வாங்க ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ஒரு மாதிரி செட்டிங்காக இருக்குது பாருங்கள் மண்ணில் வந்து உருண்டை பிடிச்சி அதை வந்து அப்படியே அடுக்கியிருக்கிறாங்க இந்த வீடு நம்ம பார்த்தோம் இல்லைங்க தாத்தா வீடு மாதிரி இருக்கும் பெட்ரூம் கிதர் பெட்ரூமு ஐயா பாருங்க சோலார் பேனல் வச்சுக்கிறாப்புல குருவி எங்கேயும் குருவி சோலார் போட்டு சார்ஜ் போடுறதுக்கு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க சார்ஜ் ஆகிட்டு இருக்கு சோலார்லேருந்து லைட் வருதா லைட் இல்லை அவ்வளோ இது பெட்ரூமு கிச்சன் கிதர் இது கிச்சன் குமுதி தாங்க போகணும் இருட்டாக இருக்குது அடுப்பங்கரை இங்கே இருக்குது இது ஒரு ரூம் மாதிரி இங்கே பாருங்க நம்ம அந்த வீட்டிலேருந்து பார்த்தோம் இல்லைங்க தூரத்தில் இப்போ அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் மண் வீடு தான் பாருங்க பெட்ரூம் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க இந்த இது இங்கே ஒரு வீடு இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது ஸ்கூல் நெய் பாலைவனத்தில் இருக்கிற யாருமே படிக்கிறதுல போல இருக்குதுங்க நாம் आपका नाम कादर बासा कादर बक्संगरापला इधर கோழி ஏய் फादर मदर no father mother ஓ அப்பா மட்டும்தான் இருக்காருங்களா இப்போ நம்ம அந்த வீட்டில் பார்த்தோம்ல அவரு தான் அப்பாங்களாமா அம்மா இல்லைங்களாம்மா வில்லேஜ் தாத்தாக்கு பார்த்தோம் இல்லைங்க அவருக்கு 5 பசங்க 5 குழந்தைங்க அதில் வந்து 3 பசங்க 2 பெண் குழந்தைங்க
அது அந்த வீட்டில் இருக்காருங்க அவர். ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல. சட்டிக்கு ஓகே ப்ரோ. சரிங்க, இப்படி தான் இருக்கும். சரி, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இது இங்கேருந்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வேறு எந்த வீடும் தெரியலைங்க. நம்ம இங்கேருந்து எங்கேயாவது வெளியே தான் போகணும். இப்போ அந்தந்த வீட்டிலேருந்து பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடு தெரிஞ்சு அப்படியே வந்தோம். இங்கேருந்து பார்த்தா அங்கே வருங்க மணல் பாலைவன மணல். மக்களே, அப்படியே போகிற வழியிலைங்க, போகிற வழியில் இந்த பாலைவனத்துலேயே இது வில்லேஜ் நல்லாயிருக்கு. இது வந்து ரிச் வில்லேஜுங்களாமா. இது நல்லா இருக்கு பாருங்க இந்த கிராமம். அதாவது வீடுகள்லாம் அந்த கல் மாதிரி இதில் வச்சு பண்ணியிருக்காங்க. ரிச் வில்லேஜ். டவர்லாம் இருக்குதுங்க, நெட்வொர்க். அப்போ ஏகദേശம் எங்கேயோ ரோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்ட போல இருக்குது. ரோடு தாங்க, தார் ரோடுங்க. ஓ ஆமாங்க மக்களே, வந்துட்ட ரோடு. எப்படி இருக்குன்னு இப்போ இங்கே பாருங்க. இந்த இதில் வந்து ரோடு பெரியுது. இப்போ அதில் போனோம்னா அங்கே கொஞ்சம் வீடு இருக்குது, கிராமம் இருக்குது, வில்லேஜ் இருக்குது, மக்கள் இருக்காங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் இப்போ நம்ம போயிட்டு வந்த பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில், அதெல்லாம் நம்ம ஒரு டைரக்ஷன் வச்சு தான் கண்ணை மூடிட்டு ஓட்ட வேண்டியது தான். ஆனால் இவங்களுக்கு தெரியும், நமக்கு சொல்கிறேன். ஸ்லோ. பார்த்தீங்களா வீடுகள்லாம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற வில்லேஜுங்களாமா. அதாவது ரிச் வில்லேஜ் ஆமாம். அதாவது போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ரெசார்ட் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறாங்களாமாங்க. थोड़ा स्लो. பாருங்க, இதெல்லாம் வேறு வீடு அருமையாக இருக்கு பாருங்க. பெரிய பெரிய ஆள் இல்லாமங்க இவங்களாம். இப்போ நம்ம அந்த பாலைவனத்துலேருந்து எல்லாம் இருந்து வெளியே வந்துட்டோம். வெளியேனாலும் இது வந்து சாம் டியூன்ஸ் தாங்க. சாம் டியூன்ஸுங்கிறது தான் டெசர்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஆனால் இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் திடமாக தான் இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. இதையும் பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம 2 வகையான கட்டுமானங்களை பார்க்கலாம். மொத்தம் இந்த டெசர்ட்லேயே அப்படி தான் இருக்குங்க. ஒன்று வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உங்களுக்கு வர வழியில் ரோட்டில் காட்டி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. அது வந்து அவங்க கட்டுமானமே கூலிங்காக தான் இருக்கும். வெளியில் ஹீட்டாக இருந்தாலும் கூலிங்காக இருக்கும். இன்னொன்று இந்த கோர புல் மாதிரி, இன்னொன்று இந்த புல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை மேய்ஞ்சி குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த 2 டைப் தான் இருக்குங்க ஃபுல்லாகவே. சிமெண்ட்டு இந்த மாதிரி கட்டின வீடெல்லாம் ரொம்ப கம்மி. அதெல்லாம் டவுனுக்குள்ளே அந்த இந்த வீடு இருக்கும் பாருங்கள், காங்கிரீட் வீடு, ரெசார்ட், ஹோட்டலில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் சிமெண்ட்டில் கட்டுக்கு. இதான் முடிஞ்ச அளவுக்கு மண் தான். மண்ணிலேயே செங்கல், மண்ணிலேயே பூசு. இது இங்கே பாருங்க, இதுவும் ஒரு டைப்பு தான். அதாவது சுற்றியும் குடிசை போட்டிருக்கிறது ஒரு டைப்புனா, இந்த கல் மேலே புல், இது ஒரு டைப்பு பாருங்க. தண்ணி ரொம்ப சிக்கனமாக தாங்க பயன்படுத்தணும். பானியா ஸ்லீப்பிங். ஓ, இவங்களே தைக்கிறது. நீங்கள் பாருங்க. செல்லிங் ஆர் ஃபார் பர்பஸ், ஓன் பர்பஸ்? No, selling. செல்லிங். 50 other selling and கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த கிராமம். பாருங்க, 2 வகைன்னு சொன்னேன் இல்லைங்க. இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. கரண்டெல்லாம் இருக்குது இந்த வீட்டில். ஆளில் இந்த மாதிரி வீடு தாங்க பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறாங்க. பெரிய இதுனா மாடி ஒன்றும் பெருசாக பார்க்கல. ஒரு 5-6 ரூமெல்லாம் இருக்கிற வீடெல்லாம் இந்த மாதிரி கல்லில் கட்டுறது தாங்க. அதான் அந்த மாதிரி வீடு இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளுகளாமா. கிணறு, தலை டேங்க். ஓ, எஜுகேட்டட் பீப்புளை. மக்களை பரவாயில்ல, ஒரு வீடு எடுத்துக்கிறாங்கண்ணே, உள்ளே வாங்கன்ட்டாங்க. அருமைங்க. செட்டப் பாருங்க இப்போ இருக்குன்னு வீடு. ஓ, ஃபோட்டோ. குழந்தைங்க, சின்ன குழந்தை, பச்சை குழந்தை. டிக்கெட்
थोड़ा ठंडा आउटसाइड गर्मी कूलिंग क्या ये जो रूफ कॉल्ड रूफ करंट पावर सप्लाई current power supply in village in some किचन yes किचन किधर किचन here kitchen ஓ இங்கே இருக்கு bedroom kitchen same எல்லாமே ஒன்று தாங்க பெட்ரூமு கிச்சனு ग्राम नाम क्या भीलूं की बस्ती हाँ? भीलूं की बस्ती இந்த கிராமத்துக்கு பேர் வந்து பெலூங்கி பஸ்தி. இந்த சம் கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, கிராமம்னு சொல்ல முடியாது, இது ஒரு டவுனு. இந்த சம் டவுனை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு நிறையா வில்லேஜை தாண்டி தான் வந்தேன், எல்லாமே இதே டைப்பில் தான் இருந்தது. அப்புறம் இந்த இடம் வந்து அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம்னு சொன்னார், அதனால தான் இங்கே வந்தோம். எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குங்க, சரிங்களா. ராஜஸ்தானில் இந்த பாலைவனத்தில் வீடுகள் இப்படி தான் இருக்குது. சரி மக்களே, நான் இன்றைக்கி வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. மணி வந்து கரெக்டாக 1:15 ஆச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வெயிலை சுற்றிட்டு இருந்தோம்னா நம்ம முடிஞ்சு போயிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போவே 41 டிகிரி வெயில், ரொம்ப சரியான ஹீட்டுங்க. காருக்குள்ளே வந்தோன்னே ஏசி போட்டு உட்காந்தா ஒரு மாதிரி மூச்சே விடுற மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த மக்கள் பார்த்திங்களா எப்படி வெயிலில் எப்படி சர்வசாதாரணமாக நடந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு. இப்போது இந்த கிராமம் ஓரளவுக்கு ஓகேங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து தனோட்டுக்கு போவோம். தனோட் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கு போகிற வழியில் தான் இருக்குது விசேஷமே. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜஸ்தானில் ஜெய்சல்மர் அப்படின்னு சொன்னோம்னா டெசர்ட்னு சொன்னால் ஜெய்சல்மர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெய்சல்மரில் டெசர்ட் கிடையாதுங்க. ஜெய்சல்மர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வரணும். 40 கிலோமீட்டர் வந்தால் தான் தார் டெசர்ட் தொடங்குது. அந்த டெசர்ட் நேஷனல் பார்க்குன்னு சொல்லி மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக பாலைவனம் தாங்க. சரிங்க மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்ததாக அந்த தனோட் வில்லேஜ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், டாட்டா.